குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசிர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். எதனால நமக்கு வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னா ஈஸியா எடுத்துக்க மாட்டோம் ஒரு பிரச்சனை. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தூங்கிட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு டீப் ஸ்லீப்ல எண்ணங்கள் இருக்காது. ஃபர்ஸ்ட் தாட், உங்களுடைய முதல் எண்ணம் சக்தி பெற்ற எண்ணமாக வெளியே வரும்போது ஒரு அழகா இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, இனிக்க பேசுறாங்க, சிரிக்க பேசுறாங்க, தத்துவமா பேசுறாங்கன்றதுனால ஒருவர் தெளிவடைந்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்களோ, இதுதான் என்னை காப்பாற்ற போகுதுன்னு எதை இந்த கண்ணால பார்த்து நீங்க நினைச்சீங்கன்னா அப்பா அதுக்கு தான் உங்களுக்கு எழுதி வச்சு. சரணம்மா. நம்ம 4 நாள் ப்ரோக்ராம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது வீட்லயே நிறைய மாற்றங்கள் நான் பார்த்தேம்மா. வீட்டுக்காரி கொஞ்ச நாள் அது மாதிரி நான் சைவமாலாம் ஒரு 4 வருஷமா சைவமா இருக்கிறேன். அது சொல்லியே எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாவே ஆகும். யாரு கேட்டு சைவமா, நான் என்ன கேட்டிருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப பேச மாட்டாரு. அப்புறம் ஃபைனான்ஷியலி கொஞ்சம் தானே கொச்சிக்குவாரு, முடிச்சுக்குவாரு, அப்படிலாம் இருந்தது. இங்கே இந்த 4 நாள் ப்ரோக்ராம் வந்துட்டு நான் போகிறதுக்குள்ளார அவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணிட்டு எனக்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நீ எப்போ வர, சீக்கிரம் வந்துரு, என்னால் இங்கே முடியல, ரொம்ப டயர்டாகிடுச்சு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. எப்படி அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அவரோட ஃப்ரெண்ட் வேறு வந்திருக்கிறாரு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு, அவங்க மகளுக்கு கொடுக்குறதுன்னா அவர் சொன்னார், இப்போ தான் தெரியுது ஒய்ஃபோட கஷ்டம் எவ்வளவுன்னு. நான்ச்சு எல்லாம் சின்னாங்கான வேலைன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கா அவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுலேருந்து ரொம்ப மாற்றம் இருக்குது. சாப்பிட வெளியே கூப்பிட்டு போகிறாரு, பிரேக்ஃபாஸ்ட்க்கு வராரு. இன்னைக்கு கூட ஜாமான் வாங்க போனேன், என் கூட வந்து ஜாமான் வாங்க வந்தார். நிறைய மாற்றம் அழகாக தெரியுது. அதனால் குருவுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த வேலையில். ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் மாஸ்டர்ஸ் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேட்சை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆன்லைன் ஜூம் வகுப்பில் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போகிறோம். மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போகிறோம் காசியில். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். புத்தி உள்ள புள்ள யாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் இதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிறக்கா, இது என் வாழ்க்கையில நடந்திருக்குன்னு பாக்குறவன் தான். நோக்கினார் உலகமெங்கும் ஆசான். கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொன்றையும் கவனிக்க அதுக்குள்ள அவ்வளவு டெப்தான ஆழமான சீக்ரெட்ஸ் அவ்வளவு ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 50% நல்லது, 50% கெட்டது இருக்கும். இதுல யாருக்கு 51% டிவைனை மேல அப்லிஃப்டடா வச்சிருக்கிறானோ அவனுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், அருள் ரீதியான விஷயங்கள் வேலை செய்யும். 49% ஈவில் நீங்க வச்சிருந்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள்லாம் கம்மியா இருக்கும். யாரு 51% ஈவில் வச்சுட்டு 49% டிவைன் வச்சிருக்கீங்களோ அப்போ அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இந்த மாதிரியான விஷயத்துல நீங்கள் கத்துக்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, நீங்க என்ன பாக்குறீங்களோ அது அந்த மாதிரி இல்லை. இப்போ புரிஞ்சது, காதுல என்ன ஒண்ணு கேட்குறீங்களோ அது கேட்குற மாதிரி இருக்காது. வடிவேல் ஜோக் பார்த்துருக்கீங்களா? தாகமா இருக்குடா, போய் சொம்புல தண்ணி எடுத்துட்டு வாடா அம்மா. கல்யாண வீட்டுல போயிருந்துட்டு மாப்பிள்ளையா மாறிட்டு, தாகமா இருக்குப்பா போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஓ நீ தண்ணி கேட்குறியா சொம்புல அப்படின்ட்டு பக்கத்துல போய் என்ன சொல்லுவான், மாப்பிள்ளை சொம்பு கேட்குறாப்புல அப்படிங்கம்மா. ஏன்னா அந்த மாப்பிள்ளை வந்து அதாவது வடிவேலு வந்து அந்த திருமணத்துல ₹1 கூட வரதட்சணை இல்லாம பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பல வருஷமா கல்யாணமே பண்ணாதவனுக்கு ஒரு பொண்ணு கரைச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு போகும்போது சொம்பு கேட்குறாப்புல. அவங்கிட்ட இருந்து அடுத்த ஆள்கிட்ட தான் போகும். மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தே ஆகணுங்கிறாப்புல அப்படிமானுங்க. அங்கிருந்து அடுத்த ஆள்கிட்ட போகும். மாப்பிள்ளை சொம்பு கொடுக்காம தாலி கட்ட மாட்டேன்றாப்புல.
கடைசி ஆள் கிட்ட போகும்போது மாப்பிள்ளை தங்க சொம்பு இருந்தாதான் தாலி கட்டுவாராம், இல்லைன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும் போது இத்தனை மாற்றங்கள். யாருக்காவது அவ்வளவு பெரிய திறமை இருக்கு அந்த உலகத்துல? ஒரு விஷயத்த கேட்டு ஒரு வார்த்தை கூட மாறாம சாட் ஜிபிடி மாதிரி அப்படியே கொண்டு போய் அங்க ஒப்பிக்கிறேன். அவ்வளவு பெரிய திறமைசாலிகள் என்ன இருக்கீங்களா? என்ன என்னாலே முடியாது அப்படிதான் சொல்றேன். சிலர் வேணும்னே புனை கதைகள், புனையப்பட்ட கதைகளை வச்சு சொல்லுவான், இஷ்டத்து கதையா சொல்லுவான். உங்க வாழ்க்கையே ரெகுலரா வந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ற பக்குவத்தை வளர்த்துக்கிட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா? பிரச்சனையை கண்டு ஓடுற பக்குவத்தை வளர்த்துக்கிட்டா உங்களுக்கு நிம்மதி. சில நேரத்துல பிரச்சனையை கண்டு ஓடிடணும். அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்கும். பாத்தீங்களா? அப்ப வார்த்தைகளுக்குள்ள போய் நீங்க மாட்டிக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? எதை ஃபேஸ் பண்ணணும், எதை தொடக்கூடாதுன்னு தெரியணும் உங்களுக்கு. ஒரு சில பிரச்சனைகள்லாம் தொட்டால் தொடரும், ஒரு சில பிரச்சனைகள்லாம் வெட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அதா அப்படி இப்படின்னும் ஃப்ரீயா விட்டுட்டு அடுத்த வேலையை வந்தா பாத்துக்கலாம். இதான் மைண்ட் செட். எது மைண்ட் செட்டு? ஒரு சில விஷயம் கண்டிப்பா வரும்னு தெரியும், சரி வந்தா பாத்துக்கலாம், விட்டுறக்கூடாது. அதுக்கு உண்டான ப்ரிகாஷன் மெத்தட்ஸை எடுத்துடணும். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்? பார்த்து. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய ப்ரிகாஷன் மெத்தட்ஸ் இன்னொரு உயிரை பாதிக்க கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த உயிருக்கு பாதிக்கக்கூடிய வகையில் எதையும் அமையக்கூடாது. உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னா, என்னையும் நான் பாதுகாத்துக்கணும், பிறரையும் பாதுகாத்துக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல பிறரை பாதுகாக்கணும். உச்ச கட்டத்துக்கு போகும்போது அங்க பிறரும் இல்லை, நானும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எதனால நமக்கு வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னா, ஈஸியா எடுத்துக்க மாட்டோம் ஒரு பிரச்சனை. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஹியூமன் சைக்காலஜி, பேசிக் சைக்காலஜி என்னன்னா, இந்த உடல் மற்றும் மனமானது இன்பத்திற்காக இயங்கி கொண்டே இருக்கும். நாட் ஒன்லி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப். நான் அதை பத்தி பேசவே இல்லை. அது ஒரு ஹை தேவைப்படுது இந்த பாடிக்கு. என்ன தேவைப்படுது? ஹைனா என்ன? போதை. ஏன் தெரியுமா சிகரெட் அடிக்கிறவனால சிகரெட்டை விட முடியல? அது ஒரு டெம்பரரி ஹை. சிகரெட் அடிச்சா அது ஒரு டெம்பரரி ஹை, குடிச்சா ஒரு டெம்பரரி ஹை. வேற எது எடுத்தாலும் பெரிய பெரிய ஹை போகுது. அந்த பொருட்களுடைய வீரியத்தன்மையை பொறுத்து உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். எனிதிங் யூ டேக் பியாண்ட் த லிமிட் இஸ் கால்ட் பாய்சன், including food, including your liquid related items, whatever it may be. Even if you hear the songs continuously, it will become a harmful thing to you. You get my point or not? இது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேல சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக இதை செய்வோன்ற மனநிலைக்கு வந்துடுவீங்க. ஏன்னா அப்ப என்ன செய்யறதுன்றது தெரியல. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, ஏதோ ஒரு பழக்கத்தை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீ டைம்ல, அந்த ஃப்ரீ கேப்ல உங்களுக்கு என்ன பண்ண தோணுதுன்னா, இது போய் பண்ணுவோன்னு போய் பண்றீங்க. இப்போ அந்த கேப்புக்கு நான் வேற ஒரு ஏதாவது வேலை வந்து என்ன ரொட்டீன்ல நான் ரொம்ப பிரில்லியண்டா ஸ்மார்ட்டா ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணலன்னா மறுபடியும் அதே வேலையை தான் போய் பண்ணணும். என்ன ஆயிடும்னா, மாச கணக்கில் வருஷ கணக்கில் ஒரே பழக்க வழக்கத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களையே அறியாம ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸா இழுத்துட்டு போயிடும். இது இப்போ நான் நம்புறது. உங்களையே அறியாம காலையில முழிப்பு வருதா வரலையா? நான் முழிக்கணும்னு நினைச்சு முழிக்கிறீங்களா, இல்ல முழிப்பு தானா வருதா? மறுபடியும் கேட்குறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். நான் தூங்கிட்டு இருக்கேன், சரி இதான் சரியான டைம், 4 மணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு, முழு சுருண்டு முழிக்கிறீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு டீப் ஸ்லீப்ல எண்ணங்கள் இருக்காது. ஃபர்ஸ்ட் தாட், உங்களுடைய முதல் எண்ணம் சக்தி பெற்ற எண்ணமாக வெளியே வரும்போது ஒரு முழிப்பு வந்துடும். அது வரைக்கும் சட்டில்டான தாட்ஸ் ஓடிட்டு தான் இருக்கும், அதான் கனவா வர்றது. அதை பைபாஸ் பண்ணிட்டு கண்ணை முழிக்க வைக்கிற அளவுக்கு எனர்ஜி கிடைக்காது உங்களுக்கு. இதான் நைட்டு ஃபுல்லாக எனர்ஜி ரீஃபில் ஆன உடனே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிடுது. வாழ்வியல் என்ன சொல்லுது? உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை அட்டாச்மெண்ட் இல்லாம நீங்க எஃபோர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்கள ரீடைன் பண்ணிக்கிறது உங்க லைஃப்ல. இஃப் யூ ரியலி வாண்ட் டு மேக் someone to stay in your life, at the moment when you lost all the efforts to take care of them or to give the importance to them, at the very next moment itself you will start to lose themselves. இது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் அப்பா உறவாக இருந்தாலும் சரி, நண்பன் தோழி உறவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் உறவாக இருந்தாலும் சரி, இல்லை கள்ளக்காதலன் கள்ள உறவாக இருந்தாலும் சரி, என்ன கர்மமாக இருந்தாலும் சரி, எஃபோர்ட் எடுக்கலைன்னா உங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை முதலில் குறையும், பிறகு கோபம் வரும், பிறகு அவமானப்படுத்துவார்கள், பிறகு துரோகம் கூட செய்வார்கள். ஏனென்றால் அவன் மனிதன். அழகா இருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, இனிக்க இனிக்க பேசுறாங்க, சிரிக்க சிரிக்க பேசுறாங்க, தத்துவமா பேசுறாங்கன்றதுனால ஒருவர் தெளிவடைந்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது.
நான் தான் சொல்லிட்டேன்ல, மொத்த மூச்சும் எப்போ வந்து ஜீரோக்கு போகுதோ அப்போதான் அவன் தெளிவு அடைஞ்சிருக்கான். அது வரைக்கும் அவன் தெளிவு அடையலை. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ குடும்பத்துல நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்க எல்லாரும் பண்ணக்கூடிய மெயின் தப்பு, உங்களுக்கே தெரியல, உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியல, ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இப்போ உங்க கணவன் மனைவி குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கன்சர்ன். இதுல ஒரு மீட்டர் இருக்கு. கன்சர்ன் டாமினேஷனாகவும் ஆயிடக்கூடாது. இது உங்க 2 பேருக்கு இறைவன் வச்ச போட்டி. பாசம்ன்றதை கொடுத்து, பந்தம்ன்ற ஒண்ணு கொடுத்து, ஆப்போசிட்ல ஒரு ஆளையும் கொடுத்து, உயிர் கொடுத்து, அதை பேச வச்சு, ரத்தத்தை ஓட வச்சு உடம்புக்குள்ள அப்படியே லைவ் ஃப்ளஷ் அண்ட் பிளட் அவங்க கண்ணு முன்னாடி கொடுத்து எமோஷனை வச்சு சோதிச்சு வேடிக்கை பார்க்குறான். என்ன பண்றான், எப்படி ரியாக்ட் பண்றான், எதையெல்லாம் ரொம்ப பிடிச்சி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இல்லாம போனா என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்ப்பாரு. எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ, எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது ரொம்ப அவசியம் நினைக்கிறீங்களோ, இதுதான் என்னை காப்பாற்ற போகுதுன்னு எதை இந்த கண்ணால பார்த்து நீங்க நினைச்சீங்கன்னா அப்பா அதுக்கு தான் வரும். எழுதி வச்சுக்கோங்க. ஏனென்றால் அது இறைவன் பண்ணல. உண்மையை நோக்கி நீங்க போறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்குன்னு உண்மைக்கு தெரியும். அதனால அந்த உண்மை உங்களை அந்த பாதையை நோக்கி டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. நீங்க தெளிவாகி வரணுன்றதுனால தேவையில்லாதெல்லாம் கழிச்சு விட்டுக்கிட்டே வரும் வாழ்க்கையில. என்ன பண்ணும்? இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப நான் அவருக்கு கெட்டவரா, அவருக்கு நான் கெட்டவரா? இதுதானே கேள்வி. இப்ப இதுக்கு பதில் எதிர்பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று கத்துக்கிட்டு நான் முன்னேறணும்னு மட்டும் நினைக்கிறேன். காரிய சித்தி விநாயகர், அதுவும் அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது. ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு, பல பேருக்கு PCOS ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு. உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம். ஞான மூலிகை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்சகவ்யம்னா மாடு சார்ந்த 5 பொருட்கள். பஞ்சகவ்யம் 5 பொருட்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். எதை சார்ந்திருக்கும்? உடல், மனம், ஆன்மா. இந்த 3ஐயும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியேட் ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வெளிநாடுகளிலேயே போயிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்தியாவுக்கும் வாங்க, எங்களையும் சந்திங்கன்னு சொல்லி. ஸோ இப்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வந்து நம்ம திருப்பூர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்தில் தான் வந்து நான் வந்து இருக்க போறேன். ஸோ உலகெங்கிலும் நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்னை பார்க்கணும் ரொம்ப நாள் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம். இருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை மற்றும் அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வாங்கி 1000 பேர் 2000 பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டரா வந்து கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.